வாசிக்க போகிறோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 7வது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அடுத்த வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எனக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வேற எதுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணதே இல்லை. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அவர் சாப்பாடு இல்லாம இருந்தாரு, அவர் தூக்கம் இல்லாம இருந்தாரு, அவர் கப்பல் பிரயாணத்துல இருந்தாரு, அவர் ஆபத்துல இருந்தாரு, உடுக்க வஸ்திரம் இல்லாம இருந்தாரு. ஆனா இந்த மாதிரி ஊழியத்திற்கு வந்ததற்கு பிற்பாடு அவ்வளவு கோடீஸ்வரனான அந்த மனுஷன் பல பாடுபட்டார். ஆனா ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கண்டிப்பா வேணும் ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணதில்லை. இல்லைன்னா நான் இந்த கப்பல் பிரயாணத்தில் இப்படி வந்திருக்கிறேன், எனக்கு எப்படியாவது எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்க, நான் சாவேனா பொழைப்பேனா அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணல. ஆனா ஆண்டவர் தான் நின்று, பவுலே நீ ராயனுக்கு முன்னாடி நீ நிக்கிறதுனால உன் நிமித்தம் எல்லாருமே தப்பிச்சிருவீங்கன்னு கர்த்தர் தான் சொன்னாரு. இப்படியே பல போராட்டத்துக்குள்ள கடந்து போன இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரச்சனை எதுக்காகவும் பர்சனலா அவர் ஜெபம் பண்ணதில்லை. ஆனா எதுக்காக ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, அது என்ன ரொம்ப கஷ்டப்படுது. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் ஃபர்ஸ்ட் ஒரு அந்த குதிரையில இருப்பாரு. தன்னுடைய கையில யூதா ஜனங்களை யூதா ஜனத்தை விட்டு மாறி போனவங்களை சிறைப்படுத்துவதற்காக, அடிப்பதற்காக, காவலிலே போடுவதற்காக ராஜாவினிடத்திலிருந்து அவர் கையில சுருளோட வருவார். குதிரையில வரும்போது இடையில ஆண்டவர் ஒரு இடத்துல சந்திப்பார் பாருங்க. சந்திக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அந்த இடத்துல முள் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி முள்ளில் அப்படி அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 2 கண்ணும் அவனுக்கு தெரியல. உடனே கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்படின்னா உதவிக்காக யாராவது இருக்கிறீங்களாப்பா, எனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் நேர்த்தெருவு என்கிற ஒரு தெருவில் கூட்டிட்டு போய் அங்க படுக்க வைக்கிறாங்க. அப்ப அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசி, இந்த மாதிரி சவுல் அப்படின்ற ஒருத்தன் இந்த இடத்துல இருக்கிறான், நீ அவனை போய் பாரு, அவன் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஆண்டவரே, அவன் கொஞ்சம் குறைய யூதர்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தின ஆளாச்சே. இல்ல நான் தெரிந்து கொண்ட விசேஷமான பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். இதான் ஒரு பெரிய சாப்டர். ஆனா அந்த டைம்ல அவனுடைய கண்ணு சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அனனியா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணு சரியாயிருச்சு. ஆனா வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 கண்ணுலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழுக்கு மாதிரி, அதை பார்க்க கூட முடியாம ரொம்ப கண்ணுக்குள்ள இருந்த தண்ணி வடிஞ்சிட்டு, அதனால அவர் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒரு இடத்துல அவர் ஊழியத்துக்கு போகும்போது என்ன சொல்வார் அப்படின்னா, கொஞ்சம் குறைய நீங்க எனக்காக கண்களை கூட பிடுங்கி கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கல்ல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாருல. அப்போ இவருடைய பலவீனம், இவருடைய கண்ணுல தான் ரொம்ப பலவீனம் வந்திருக்கு. அப்ப இவர் சுத்தமா பிடிக்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே, இந்த முள் என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனா இருக்குது, நீங்க என்னை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். அப்படின்னா, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு முள் நான் என்னை உயர்த்தாதபடி. என் ஊழியம் நல்லா இருக்குது, என் ஜெப வாழ்க்கை நல்லா இருக்குது, என்னுடைய வீடு நல்லா இருக்குது, எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு அழகு இருக்கிறது, எனக்கு தேவையான எல்லாம் இருக்குது. ஆனா இந்த ஒன்றை மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி கொடுத்தீங்க, இந்த ஒன்று மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது, இந்த ஒரு பிரச்சனை மட்டும் ஏன் ஆண்டவரே தொடர்ந்துட்டே வருது,
இது மாறாதா? இதுல இருந்து நீ என்னை எடுத்து போட மாட்டீரா? இது நீங்க காலம் முழுதும் நீங்க என்ன எனக்காக வச்சிருப்பீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் இதே போல ஒரு காரியம் உங்களுக்கு இருக்குமானால், ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அது தீமைக்கு அல்ல, அது தீமைக்கு அல்ல. கர்த்தர் தாம் நேசிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் என்ன கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னா, ஒரு முள். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எந்த முள்ளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த முள், அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவோம். அந்த முள் நம்மளை விட்டு போகிறதற்கு எந்த முயற்சியெல்லாம் எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சி எடுப்போம். இப்போ பொதுவாக உதாரணமா சொல்லுங்களேன். சிலருக்கு கணவனார் தான் ரொம்ப பெரிய முள், சிலருக்கு மனைவி தான் பெரிய முள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கணவனாருக்கு மனைவி ஒரு முள் அப்படின்னு சொன்னா, வெளியில போறாருன்னு வச்சுங்களேன், வெளியில போகும்போது எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அவர் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், இவர் சம்பளம் கொடுக்குறவங்க எல்லாரும் கை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. இவர் ஒருத்தனை வா என்றால் வருகிறார், போ என்றால் போறார். அந்த இடத்துல உட்காருனா உட்காருவாங்க, இந்த இதை கொண்டு வானா கொண்டு வருவாங்க. இவருடைய வார்த்தைக்கு 1000 பேர் மதிப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அவரை மதிக்காத ஒரு ஜீவன் இருக்கும். யாரு? அவரை மதிக்காத, என்ன உட்காருங்க, அப்படியா? நீ செய்யறதெல்லாம், அவர் உலகத்துல செய்யறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேர் கைத்தட்டி அத்தனை பேர் மெச்சிக்கிட்டு, எப்படி இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஆனா மனைவி என்ன சொல்ல, ஆமாமா செஞ்சு பெருசா கழிச்சிட்டீங்க, நீங்க செஞ்சு நான் பார்க்கலையா, இப்படித்தானே வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல இந்த கணவனார் இந்த முள்ள சரியா கையாளலைன்னா, இந்த முள்ளு கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிறது. நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம், எல்லா இடத்துலையும் திறமையை காமிக்கலாம், எல்லா இடத்துலையும் நான் பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல கண்டிப்பாக நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்களேன்? எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற இடம் எங்க தெரியுமா? இந்த முள்ளு தான். நான் ஒருத்தர் என்ன விரோதமா பேசும்போது நான் அமைதியா இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிற முள்ளு என்ன தெரியுமா? இதுதான் எனக்கு முள்ளு. இந்த முள்ளை நான் சரியாக கையாளாம, இல்ல எனக்கு 1000 இடத்துல எனக்கு யாருமே இது மாதிரி பண்ணல, இந்த இடத்துல நீ என்ன பண்றது, நீ என்ன கேள்வி கேட்கறது, நீ என்ன எனக்கு விரோதமா எழும்புறது அப்படின்னு நினைச்சிட்டு, தேவன் அனுமதித்த, தேவன் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை அனுமதித்த அந்த காரியத்துல நான் ரொம்ப தெனாவட்டா அதை அடக்கணும்னு நான் நினைச்சிட்டேன்னா, நிச்சயமாய் என்னுடைய குடும்பத்தையும் கட்ட முடியாது, எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற எந்த லட்சியத்தையும் என்னால் செய்ய முடியாது. அதே போல சிஸ்டர்ஸும் ஒன்று நினைச்சுக்குங்க, நீங்க எல்லா இடத்துலையும் வெற்றியாளர்களா இருக்கலாம். நீங்க சாப்பாடு சமைச்சா உங்க பிள்ளைகளுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்க அம்மா அப்பா புகழ்னு புகழலாம், ஐயோ உன் கைக்கு நான் தங்க வளையல் போடணும், அந்த அளவுக்கு நீ சமைக்கிற. ஆனா உங்க வீட்டிலேயே உங்களுடைய கணவனாரா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆளா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு ஒரு முள்ளா இருக்கலாம். ஆனா நம்ம சில நேரத்துல நம்ம எடுக்கிற முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த முள்ளும் எனக்கு சொல்லுங்களேன். நாம் வெறும் கணவன் மனைவியை சொல்லல, ஒருவேளை வேலை ஸ்தலத்துல 10 பேருக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம், மேனேஜரே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஆனா அங்க யார் இருப்பா? சத்தமா சொல்லுங்க. அங்க ஒரு முள்ளு நமக்குன்னே இருக்கும். நம்ம குடியிருக்கிற இடத்துல சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. ஆனா அங்கேயே இருக்கிறதுல பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் மட்டும் என்னவா இருப்பாங்க சொல்லுங்களேன். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, இவங்க இத்தனை ஆதரவுகளை நம்ம விட்டுருவோம், இத்தனை என்கரேஜ்மெண்ட் நம்ம விட்டுருவோம், இவ்வளவு சந்தோஷத்தை விட்டுருவோம். ஆனா நம்முடைய மனசு எங்க போகும் அப்படின்னா, அந்த ஒரே ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கும். ஆண்டவரே, இந்த முள்ளை அடிச்சு உடைக்காம நான் விட மாட்டேன், என் உபவாசத்தை நான் நிறுத்த மாட்டேன், இவனை துரத்தாம இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன், இவனை அடியும் ஆண்டவரே, பட்சியும் ஆண்டவரே, கொல்லும் ஆண்டவரே, இப்படி பண்ணும் ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு நான் தான் அந்த முள்ள உனக்கு அனுமதித்திருக்கிறேன், நீ அந்த இடத்துல தான் தாழ்ந்து போகணும்.
அந்த இடம் தான் நான் மனுஷன் அப்படின்றது உங்களுக்கு நிரூபிக்குது. அந்த இடம், அந்த காரியத்தை எனக்காக யார் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் ஒருவரே வைத்திருக்கிறார். வேதத்துல இதை சரியா கையாள தெரியாத ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, வேதத்துல முதலிலே ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல். நல்லா கவனிச்சுங்க. இந்த சவுல் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அப்படியே நிக்க வைக்கும் போது இந்த சவுல் எப்படி இருந்தாராமோ, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் சவுல் உயரம் உள்ளவனாய் இருந்தான். அப்போ ஜனங்கள் அத்தனை நாட்களும் பக்கத்து நாட்டு ராஜாவை பார்த்த உடனே தங்களுக்கும் ராஜா வேணும்னு நினைச்ச உடனே ஃபர்ஸ்ட் ராஜாவை பார்க்கறாங்க. மொத்த ஜனங்களை விட அவர் எப்படி இருக்காரு, அப்படியே உயரமா இருக்காரு. உடனே எல்லாருக்கும் புகழ்றாங்க, எல்லாருக்கும் ராஜாவை பிடிச்சிருச்சு, எல்லாரும் ராஜா சொன்ன எல்லா வார்த்தையும் கேட்கிறாங்க. ஆனா இந்த சவுலுக்கு ஆண்டவர் அங்க ஒரு முள்ளு போல ஒருத்தரை வச்சிருந்தாரு. யாரு? சத்தமா சொல்லுங்க. தாவீது. இப்போ தாவீதுக்கு சவுல் முள்ளு, சவுலுக்கு கேட்கல. ஆனா தாவீது சவுல் என்கிற முள்ள சரியா என்ன பண்ணா? கேட்கல. சரியா கையாண்டான். தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் கை போட மாட்டேன். முன்னாடி சவுல் உட்கார்ந்து இருக்கிறாரு, பின்னாடி தாவீதும் அவனுக்கு பின்னாடி அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க கெபிக்குள்ள. தாவீது சவுலை கொல்றதற்கு சரியான நேரம். ஆனா தாவீதுனுடைய வேலைக்காரங்க சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்களே அவனை முடிச்சிடறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தாவீது தன்னுடைய மனுஷர் சவுலின் மேல் எழும்பி அவனை எழும்பாதபடி அவர்களை தடுத்தான் என்று வேதம் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன உருவாக்குறதற்கு, என்ன படிப்பிப்பதற்கு, என்ன ராஜாவா கொண்டு போய் நிக்க வைக்கிறதற்கு ஆண்டவர் சவுல் என்கிற முள்ள என் வாழ்க்கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நான் ஒண்ணு பண்ணுவேன், நான் அமைதியாய் காத்து பொறுத்து சகித்து இந்த இடத்துல நான் தாழ்ந்து போவேன்னு ஒரு முடிவெடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த சவுல் என்கிற முள் தாவீதை மிகப்பெரிய ராஜாவாய் மாற்றினது. ஆனா சவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒன்னு நினைச்சாரு, என்ன என்னுடைய ராஜ்ய பாரத்தில் நான் பெலிஸ்தியரே விட்டு வைக்கிறது இல்லை, நான் மற்ற ராஜாக்களையே நான் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறவன், ஏன் நாட்டுக்குள்ள என்னுடைய இடத்துக்குள்ள, அதுவும் ஒரு சின்ன பையன், எனக்கு அசிஸ்டண்டா இருந்த பையன், அவனை போய் எனக்கு முன்னாடி நான் விட்டுருவேனா? வேதம் சொல்லுது, தாவீதை காய்மகாரமாய் பார்த்து தாவீதை கொல்றதற்காக தன்னுடைய வாழ்நாளிலே பல நாட்களை செலவழித்து தன்னுடைய எல்லா யுத்த வீரர்களையும் கூட்டிக் கொண்டு தாவீதை கொல்றதற்காகவே அலைஞ்சாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சவுலுடைய ராஜ்யபாரம் நிற்கவில்லை. 40 வருஷம் அவருடைய ராஜ்யபாரத்தில் ஒரு பெரிய தோல்வியை அவர் கண்டு கொண்டார். அதனால இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசுறாரு, நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு உனக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முள்ளிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை சகிக்கக்கூடிய பலன் எனக்கு தாரு, இதை தாங்கக்கூடிய பலன் எனக்கு தாரு ஆண்டவரே. இதுல நான் கோபப்படாம இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரு. சத்தத்தை இது யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறாரு. பிரதர், அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க, சிஸ்டர் அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க, அது இல்லாம வாழணும்னு நினைக்காதீங்க. இவ்வளவு தொந்தரவு பண்ணுது, இவ்வளவு பிரச்சனை பண்ணுது, கண்டிப்பாக இதை நான் ஒண்ணு இல்லாம நான் பார்ப்பேன், நான் பார்த்து அதை சரி பண்ணாம நான் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் உங்க மனசு சொல்லுமானால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். இல்ல, அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை நன்மைக்காகவே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு ஆண்டவரே அதை சகிக்கக்கூடிய பலனை எனக்கு தருகிறவர் நல்லவர், எனக்கு தருகிறவர் நல்லவர். நன்றியப்பா, நன்றியப்பா இயேசுவே, ஸ்தோத்திரம். அதை நான் தாங்குவதற்கு எனக்கு பலன் தாரு, அதை தாங்குவதற்கு பலன் தாரும். அந்த நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை எக்காரணம் கொண்டும் நம்முடைய சுயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளிப்படுத்தவே கூடாது. பாருங்க, 12 சீடர்கள்ல ஒரு சீடன் யாரு? யூதாஸ் காரியோத். 12 பேர்ல ஒரு சீடன். ஆண்டவருக்கு யூதாஸ் காரியோத்தை திருடன் தெரியுமா தெரியாதா? யூதாஸ் காரியோத் தன்னை காட்டி கொடுக்க போற வஞ்சகன்னு தெரியுமா தெரியாதா?
இவன் யுத்தத்தினால என்ன காட்டி கொடுக்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியுமா? இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க 12 பேரை செலக்ட் பண்றீங்க. அந்த 12 பேர்ல ஒரு ஆள் மோசமான ஆளுன்னு சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு அவார்டா கொடுப்பீங்க சொல்லுங்க? இல்ல அடுத்த நாள் கூப்பிட்டு பிரதர் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்கு அப்படியே சொல்லுவீங்க? கேட்கல, பிரதர் சூப்பரா செய்றீங்க பிரதர், ரொம்ப நல்லது பிரதர், எங்களுக்கு 12 பேர்ல ஒருத்தர் இப்படி கேள்விப்பட்டோம், தேவைப்பட்டுச்சு, நீ வந்தீங்க அப்படியே சொல்ல போறோம். முதல் வேலையா என்ன பண்ணுவோம் தெரியுமா? சிசிடிவி கேமராவில் பார்த்த அடுத்த நேரத்தில் 12 பேர்ல 11 பேர் ஒழுக்கமா இருக்கா, நீ ஒருத்தர் ஒழுக்கமா இல்லையா, தூக்கி போடவனே, வேண்டாம், உன்னை வச்சுக்க மாட்டோம், உன்னை வச்சு நாங்கள் இந்த காரியத்தை தொடர மாட்டோம், நீ என்னைக்குனாலும் ஒரு நாள் எனக்கு துரோகியா மாறுவ, நீ என்னைக்குனாலும் ஒரு நாள் எனக்கு பிரச்சனை பண்ணுவ, கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அதற்கு விரோதமா எழும்புவோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்து துரோகி என்று அறிந்திருந்தோம், அவன் திருடன் என்று அறிந்திருந்தோம், தன் கூடவே அந்த முள்ள என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா வைத்திருந்தார். இன்றைக்கு இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, நீங்க திமிராதீங்க, நீங்க திணறாதீங்க, நீங்க திமிராதீங்க, நீங்க திணறாதீங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து கிடக்கிறது. இன்னைக்கு நிறைய மனைவி தாழ்ந்து போறதுக்கு என்ன சிஸ்டர் காரணம்? நீங்க அமைதியா போறதுக்கு என்ன சிஸ்டர் காரணம்? வேற ஒன்றும் இல்லை. உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும்னா, உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா அந்த இடத்துல நீங்க அப்படியே அமைதியா போய் தான் ஆகணும். நிறைய பிரதர்ஸ் தாழ்ந்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த குடும்பத்தை பத்திரப்படுத்துவதற்காக தான் நிறைய பேர் தாழ்ந்து போறாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா தாழ்ந்து போக வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறேன், இது கண்டிப்பாய் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற பெரிய குணம். அந்த இடத்துல எதிர்த்து எதுவும் நடக்க போறதில்லை, அந்த இடத்துல விரோதமாக எழும்பி எதுவும் நடக்க போறதில்லை. ஆனா அதே நேரத்தில் அந்த இடத்துல நான் என்னை தாழ்த்துவேனே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் படிக்கு மேல் என்னை உயர்த்தி அடுத்த பகுதிக்கு என்னை கொண்டு போய் என்னை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா சில நேரங்களில் நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால அந்த இடத்துல தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கோபம் வரும். அந்த இடத்துல ஏன் அப்படின்னா ஊரே நம்மளை மதிக்குதில்ல, ஊரே நம்மளை மதிக்குதில்ல. அப்போ ஆமானை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமான் அந்த அரண்மனைக்குள்ள நுழையும் போது எல்லாரும் அவனுக்கு என்ன போடுறாங்க? கேட்கல, எல்லாரும் வணக்கம் போடுறாங்க, எல்லாரும் சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் எல்லாரும் போடுறாங்க. ஆனா குட் மார்னிங்னு சொல்ற ஒரு ஆளு எல்லாரும் கீழே குமிஞ்சு குட் மார்னிங் சொல்றாங்க. ஆனா அந்த வாசல்ல இருக்கிற கேட் வாட்ச்மேன் மட்டும் குட் மார்னிங் சொல்றாரு. ஆனா எப்படி சொல்றாருன்னு ஒரு தெனாவட்டா சொல்றாரு, ஒரு திமிரா சொல்றாரு குட் மார்னிங் அப்படின்னு. ஏன் நீ குமிய மாட்டியா? நீ என்ன கீழே எல்லாரும் அத்தனை பேரும் குமிஞ்சு குமிஞ்சு சொல்றாங்க, நீ மட்டும் என்ன நிமிந்து அப்படியே நின்று சொல்ற? ஆனா அந்த இடத்துல ஆமான் மட்டும், என்னப்பா நீ இப்படி இருக்க, ஒன்றும் இல்லைப்பா, நானும் ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான்ப்பா, அப்படியெல்லாம் நீ வணங்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற வார்த்தையை சொல்லி இருப்பானால் ஆமான் ஒரு தேவ மனுஷனா மாறி இருப்பான். ஆனா ஆமானுக்கு என்ன வருது தெரியுமா? எடுத்த உடனே கோபம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அத்தனை பேரும் என்னை வணங்குறாங்க, நீ எனக்கு சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. நேர ராஜாவினிடத்துல போனார். ராஜாவினிடத்துல போய் அங்க ராஜா சன்னிதானத்திலே உனக்கு மரியாதை கிடைச்ச உடனே இன்னும் கொஞ்சம் ஏறுது. என்னை யாரே கனம் பண்றார்? என்ன ராஜாவே கனம் பண்றார். ஆனா ஆஃப்டர் ஆல் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும், எனக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன கூட நேற்றுக்கு இன்னைக்கு டீ சாப்பிட்டது யார் தெரியுமா? எனக்கு டீ வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? என் கூட இன்னைக்கு பேசினது யார் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆள் என் கூட பேசுறாரு. நீ என்னன்னா சோட்டா பையன், நீ என்னன்னா இப்படி வந்தவா இப்படி வந்தவன், நீ எனக்கு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறியா? இதே கேரக்டர் தான் யாருக்கு வந்துச்சுன்னா ஆமானுக்கு வந்துருச்சு. ஆமான், நீங்க எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனம் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலிலே இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனாய், அடுத்த வசனம் 10வது வசனம் 5ஆம், ஆனாலும் ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டிற்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேசியையும் அழைத்து ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவன் ஆக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும்
ஏற்படுத்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். நல்ல, நீ வீட்டில் போய் வாசிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்ப ராஜா வந்து இவனை கூப்பிட்டு என்கரேஜ் பண்றாரு. ராஜா கூப்பிட்டு இவனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தட்டி கொடுக்குறாரு. ராஜா அவரிடத்துல இருந்து இப்பதான் புகழ்ச்சியை வாங்கிட்டு வெளியே வராரு. ஆனா கேட் வாட்ச்மேன், ஹலோ, கேட் வாட்ச்மேன் எந்திரிக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க ஆமானா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஆமானா இருந்தா இந்த ஆமானுக்கு எவ்வளவு பெரிய மூர்க்கம் வந்துச்சோ அதே மாதிரி நமக்கும் என்ன வரும் சொல்லுங்க? கண்டிப்பா மூர்க்கம் வரும். நம்ம உடனே இந்த ஆமான் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, இல்ல ராஜாவே மதிக்கிற இந்த இடத்துல இவன் என்ன மதிக்காததுனால இவனை என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல இருந்து என்னுடைய பவரை நான் பயன்படுத்தி, என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தி, இவனுக்கென்று 50 முழத்துல ஒரு தூக்கு மரத்தை நட்டு அதுல இந்த மனுஷனை தூக்கி போடுறத எல்லாரும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் என்ன மதிப்பாங்கன்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் எதுக்கு வச்சிருந்தார் அப்படின்னா, ராஜாவே நம்மளை தட்டி கொடுத்தாலும் ஒரே ஒரு மனுஷனை எங்க வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, நம்மளை அவமதிக்கிறது மாதிரி ஒரு முள்ளை கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த அறிவு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இல்லைன்னா நீங்க நிச்சயமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க சாரி கட்டிட்டு வருவீங்க, 4 பேர் உங்களை பார்த்து, அக்கா எங்கக்கா வாங்குனீங்க சாரி, ரொம்ப அழகா இருக்கு, உங்களுக்கு மேட்சா இருக்குது அப்படின்னு 4 பேர் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு ஆமான் மாதிரி ஒருத்தர் அங்க இருக்கும், ஒரே ஒருத்தர் அங்க இருக்கும், என்ன சாரி இது உங்களுக்கு சுத்தமா சூட்டாகவே இல்லை, நல்லாவே இல்லை. இப்ப பாருங்களேன், இந்த 4 பேர் உங்களை புகழ்த்தினாங்க பாருங்க, இந்த 5வது நபர் உங்களை இப்படி பேசும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, என் மேல உனக்கு எவ்வளவு ஜெலஸ், என் மேல எவ்வளவு பெரிய இது, நாளைக்கு பாரு பாஸ்டர்கிட்ட சொல்லி உன்னை தூக்குறேன் பாரு, நான் நாளைக்கு பாரு உன்னை மேனேஜர்கிட்ட சொல்லி உன்னை தூக்குறேன் பாரு, நீ இந்த இடத்துல இருந்தாதான் எனக்கு பிரச்சனை. நம்ம நிறைய அங்க போவோம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 4 பேரும் சாரி நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய மிதப்பு வந்து, ஐயோ நான் அப்படி இருக்கிறேன்னா இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய பெருமைப்பட்டு, யாரையும் மதிக்காதவளா ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு சின்ன கொடுக்கு மாதிரி ஒரு தட்டு தட்டி, உட்காருப்பா உட்காரு, நீ அழகுதான், ஆனா 4 பேருக்கு நீ அழகு, ஒருத்தருக்கு நீ அழகு, சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, 5 பேர் இருந்தா 5 பேரும் அழகுன்னு சொல்லணும், நம்மள அழகுன்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு முள், உனக்கு ஒரு முள், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கு நிறைய பேரோட ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு. அந்த ஒரு முள்ளையும் வைத்திருக்கிறது பிசாசு அல்ல. ஆனா அது குற்றத்தை பார்த்தா எப்படிதான் தோணுது, அது என்ன நடத்துற விதத்தை பார்த்தா நீங்க எனக்கு அனுமதிச்சது மாதிரி தெரியல, ஆண்டவரை அனுமதிச்சது மாதிரி தெரியல. உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த பிரச்சனை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த பர்சன், அந்த நபர் வந்து ஆண்டவரே உங்களுக்கு வச்சிருக்கிற சோதனை மாதிரி தெரியாது, ஆண்டவருக்கே உங்களுக்கு வச்சிருக்கிற பிரச்சனை மாதிரி தெரியாது. உங்க கண்ணுக்கு முன்னாடி அது எதான் தெரியும், பிசாசு வச்சிருக்கிறாங்க, சத்துரு வச்சிருக்கிறாங்க. பாஸ்டர், நான் வேலை செய்யற இடத்துல அத்தனை பேரையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஆனா இந்த ஒருத்தரை மட்டும் யார் வச்சிருக்கிறா? ஆனா இல்ல இல்ல இல்ல, அது உங்க கண்ணாடியை மாத்துங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நல்ல கண்ணாடி போட்டு பாரு, அதையும் யார் தான் வச்சது? நம்முடைய ஆண்டவரை மாதிரி இந்த விஷயத்துல நல்லவர் ஒருவருமே இல்லை. சில நேரத்தில் நமக்கு அதான் இந்த அம்மாங்கெல்லாம் நிறைய பேர் இந்த பாவக்காய் சாப்பிடணும்னு ஏதாவது ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இந்த பாவக்காவை குழம்பு வச்சு கொடுத்தா யாருமே சாப்பிட்றது இல்லை, ஏன்னா கசக்கும். ஆனால் இந்த பாவக்காவை கொடுக்கும்போது நிறைய பேர் வித்தியாசமாக கொடுக்குவாங்க. இன்னும் டாக்டர் மாத்திரை கொடுக்கும்போது மாத்திரையை முழுங்கடான்னா யாரும் முழுங்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை உள்ள வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி, சாப்பிடுப்பா பழத்தை சாப்பிடுப்பா, அவங்க என்ன அந்த பழம்னு நினச்சி சாப்பிடுவாங்க, ஆனால் எதுவும் உள்ளே போயிடும்.
ஆனால் ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைக்கும் நான் வச்சதுன்னு தெரிஞ்சா அம்மா மேலே கோவப்பட்டுரும், அதுவும் தெரிய வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக இவனுக்கு இந்த மாத்திரை தேவைன்னு அவங்க அம்மாவுக்கு. அப்போ நான் நம்புகிறேன், நம்மேல் வெறுப்பிலே அல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் நான் உனக்கு என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள். இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அறிவு வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வைத்திருக்கிற முள் நான் கண்டுபிடிச்சு நான் அதில் என்னை தாழ்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. நான் மறக்கவே முடியாத ஒரு சாட்சி. இந்த ஞானம் ஆண்டவர் நான் உண்டு பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர் தந்ததுன்னு தான் நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிற இடம் இன்னும் நம்ம வாடகை தான் கொடுத்துட்ருக்குறோம். அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த இடத்த வாடகை எடுத்து, அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்த சர்ச்சு. அங்கே பலிபீடம் இருந்துச்சு, அப்படியே ஜனங்களெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்தினுடைய ஓனர் தான் ஐயா இருந்தார். கிட்டத்தட்ட இதில் பின்னாடியும் அவருக்கு இடம் இருக்குது, ஒரு 30-32 சென்ட் அவருக்கு இடம் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு கொடுக்கலான்னு சொல்லி சர்ச்சுக்காக வாடகைக்காக அவர் தந்தார். தந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கரெக்டாக வாடகை கொடுத்துட்டு இருந்தோம், சர்ச்சு நடத்திட்டு இருந்தோம். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்போ வந்தாலும் ஒரு 2-3 பேர் அவர்கிட்ட போய் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த சர்ச்சை இங்கே வச்சிருக்காதீங்க, சர்ச்சை இங்கே துரத்தி விடுங்க, அது வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்தார் அப்படின்னா 1/2 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்ட வருவார். எங்கிட்ட என்ன பண்ணுவாருன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிடுவார். அவர் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறாரோ ஏதோ ஒன்று சொல்லுவார். ஒன்று வந்த உடனே கேட்பாரு, அது ஏன் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாரு, இது ஏன் இங்கே இருக்குன்னு கேட்பாரு, இது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஏதாவது ஒன்று. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சர்ச்சை முழுக்க பிரிக்க சொல்லிட்டாரு. என்ன ஏன் பிரிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை உள்ளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கிற இரும்பெல்லாம் அது சரியாக கொடுத்துருக்கிறீங்க இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. பிரிக்க சொல்லி உள்ள இருக்கிற இரும்புல எனக்கு சந்தேகமா இருக்கு, அது விழுந்தா நான் என்ன பண்றது, நீங்க மாத்தி பண்ணுங்க, ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வாங்க, அவர் எனக்கு லெட்டர் கொடுக்கணும், என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டாரு. ஒவ்வொரு மாசமும் நம்ம ஏன்டா இந்த இடத்துல இருக்கிறோம், எதுக்குடா இந்த இடத்துல இருக்கிறோம். இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இது மட்டும் இல்லை, அந்த பின்னாடி டிச்சில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகல, அடைச்சிக்கிச்சு. நான் தான் இந்த இடத்துல ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்தார், வந்துட்டு பாஸ்டர் கொஞ்சம் மண்ணொட்டி எடுத்துட்டு வாங்கினாரு. மண்ணோட்டி எடுத்துட்டு, நமக்கு இத்தனை பசங்க இருக்கிறாங்க, இத்தனை வாலிப தம்பிங்க இங்கே வேலை செய்கிறாங்க, மண்ணோட்டி எடுத்துட்டு வாங்கினாரு. நான் ஒன்றுமே சொல்லலை, மண்வெட்டி எடுத்துகிட்டு போனேன். மண்வெட்டி எடுத்துகிட்டு போனால் இந்த டிச்சை அடைச்சி கிடக்குது பாருங்களேன், கொஞ்சம் இந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க, எடுத்து விட்டிங்கன்னா தான் போகும். நான் வேறு வழியே இல்லை, நான் எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டு சர்ச்சில் ஒரு 2 வாலிப தம்பி வந்தாங்க. பாஸ்டர் என்ன நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே கொடுங்க அப்படின்னாங்க. அவங்கள பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் போங்கப்பா, ஃபாதருக்கு தெரியாதா, அவர் பண்ண மாட்டாரா? எப்படி இருக்கும் பாருங்களேன். உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளை குடைச்சல்னா குடைச்சல். அவர் அங்க வண்டியை நிப்பாட்டினாருன்னா, பசங்க பார்த்து ஓனர் வந்துட்டாரு பாஸ்டர் அப்படின்னா, நான் இந்த வழியா ஓடி எங்கேயாவது ஒரு டீ கடையில் போய் உட்காந்துருவேன். என்ன சொல் வேற வழியே இல்லை. டேய், அவர் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுங்கப்பா, ஏன்னா நம்ம இருந்துட்டோம்னா இல்லைன்னா கூட கேட்டு அமைதியா போயிடுவாரு. அதனால பல நாட்கள் அவருக்கு ஒளிச்சே வாழ்ந்திருக்கிறேன். இப்ப இறந்துட்டாங்க, அவர் இல்லை. ஆனா உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தை விட்டு மனசுக்குள்ள அவ்வளோ எழும்பும், சரி போயிடணும், வேற எங்கேயாவது இடம் பார்த்துடலாம், வேற எங்கேயாவது வாடகைக்காக போயிருக்கலாம், இவரோட இவ்வளவு சித்திரவதையா இருக்குது, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, நேருக்கு நேர் டார்ச்சர் சொன்ன சொல்லுவார்னா, நீங்க முடியாதுன்னா கிளம்பி போயிட்டே இருங்க பாஸ்டர், ஒன்றும் இல்லை, உங்க வாடகையை வச்செல்லாம் ஒன்றும் நான் வாழலை, அதை வச்செல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ முடியலையா நீங்கள் காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். காலி பண்ணிடலாமான்ற ரோசம் எல்லாம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு அப்படியே அந்த இடத்துல எல்லா கோபத்தையும் அடக்கி எல்லாத்தையும், சரி ஓகே, அவர் பெரியவங்க தானே சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான், அப்பா சொன்னால் கூட அப்படி தானே இருக்கும், சரி இது பரவாயில்ல, அவர் என்ன சொல்கிறார், ஒன்றும் சொல்லலையே, பாவம் செய்ய சொல்லலையே, வேலை தானே செய்ய சொல்கிறாரு. இப்படியே என் மனசை தேற்றி கிட்டத்தட்ட 15 வருஷம் பக்கத்தில் ஓட்டணும். ஆனால் இன்னைக்கு தான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த முள்ளு தான் இந்த இத்தனை இடத்திற்கும் காரணமாக அமைஞ்சிருச்சு.
ஆனா இன்னைக்கு அந்த நெரிஞ்சல் இல்ல, குத்துற முள் இல்ல. இன்னைக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம இந்த இடத்த வச்சு இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணிடுவோம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், ஆண்டவரே இந்த காரியத்தை மட்டும் எனக்கு மாற்றக்கூடாதா? இவனை தூக்காம நான் என்னமோ நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். அது கணவனா இருக்கலாம், மனைவியா கூட இருக்கலாம், அப்படியே நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் தாழ்ந்து போவதற்கு என்று ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த இடத்தை நான் சரியா கையாளலைன்னா நான் ஊழியத்தில் நிற்க முடியாது, நான் வேலையில் நிற்க முடியாது, ஆண்டவர் என்னை உருவாக்க முடியாது, ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது. பாருங்க, சில ஸ்கூல் படிக்கிற இடத்துல பிள்ளைகளை மட்டும் ஏதாவது ஒருத்தர் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. எல்லா பிள்ளைகளையும் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளை ஒரு பிள்ளைய மட்டும் அவங்க அப்படியே வித்தியாசமாக டார்கெட் பண்ணுவாங்க. உடனே நமக்கு என்ன வரும்? என்ன எல்லா பிள்ளையும் பார்க்க வேண்டியது மாதிரி பார்க்க வேண்டியதானே? நம்ம பிள்ளை வந்து அழும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுதான் ஆண்டவர் ஒன்றை உருவாக்குறதற்காக வைத்திருக்கிற முள். பயப்படாத, கவலைப்படாத, தாழ்ந்து போ, அமைதியா போ. அதே இடத்துல ஆண்டவர் உன்னை ஒரு நாள் கனப்படுத்துவார். அந்த முள் உன்னை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல, அந்த முள் உன்னை அழிப்பதற்கு அல்ல, அந்த முள் உன்னை குறைப்பதற்கு அல்ல. அந்த முள் இன்னும் உன்னை வல்லமை உள்ள ஒரு தேவ ஊழியனாய், உலகத்தை கலக்கிற மனிதனாய், ஆமென், அந்த முள்ளினால் எந்த நஷ்டமும் வரப்போவது இல்லை, அந்த முள்ளினால் எந்த குறைவும் வரப்போவது இல்லை. ஹல்லேலூயா. அந்த முள்ளுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வளர மாட்டீங்க, நீங்க உயர மாட்டீங்க. அந்த முள்ளையே கான்சென்ட்ரேட் பண்ணுனா அவ்வளவுதான், நீங்க எதையுமே செய்ய முடியாது. ஆனா நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த முள்ளுனால உங்களுக்கு எந்த ஆபத்தும், சத்தமா சொல்லுங்க, நீங்க உருவாக்க மட்டும்தான் படுவீங்களே தவிர, அவங்களுக்கே தெரியாம நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்களே தவிர, நீங்க உயர்ந்துட்டே இருப்பீங்களே தவிர, ஒரு நாள் நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா கீழே போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? 3 விஷயம் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, இதை எடுத்து போடுங்க. ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர்லயே பெரிய அப்போஸ்தலர் யாரு? பவுலுடைய உருமால்கள்ல கூட என்ன நடந்துச்சாமா? அற்புதம் நடந்துச்சு. ஒரு ஏரியாவுக்குள்ள போயிட்டு வரும்போது அவனை தூக்கி தோள் மேல வச்சுட்டு மாலையெல்லாம் தூக்கி மேல போட்டாங்க. தேவர்கள் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களாம். இப்ப பாருங்களேன், சுவிசேஷன் நினைச்சு பாருங்களேன். அப்போஸ் ஐயா பவுல் இங்க வராருன்னு வச்சுங்களேன், நான் வந்து கையை கொடுத்து, ஐயா என்னையா இது அபிஷேகம், என்னையா இது மகிமை, எப்படியா இப்படியெல்லாம் பேசுறீங்க, நீங்க பெரிய ஊழியக்காரரியா, உங்களை மாதிரி யாருமே இல்லைங்கய்யா அப்படின்னு நான் கையை கொடுத்து சொன்னேன்னா, அப்போஸ் ஐயா பவுல் வெளியே என்ன சொல்லுவார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஆனா அவருடைய உள்ளம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? நான் படுற பாடு யாருக்கே தெரியும், நான் படுற பாடு யாருக்கே தெரியும். அப்போ நான் வந்து அவரை மேன்மைப்படுத்துறேன், நான் வந்து அவரை உயர்த்துறேன். ஆனா அந்த பெருமை அவருக்குள்ள போகாதபடி அந்த முள் என்ன பண்ணுது? இப்போ இந்த முள் நல்லதா கெட்டதா? கேட்கல, கேட்கல. உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கா இல்லையா? உங்களை பார்த்து நிறைய பேர் என்னென்னமோ பேசுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா உங்க இருதயம் மட்டும் என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க, உனக்கு என்னப்பா, உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கைப்பா, உனக்கெல்லாம் சூப்பர் வாழ்க்கைப்பா, நீ எல்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுற, நீ பாரு பைக்கில் போற, நீ பாரு காரில் போற, நீ பாரு புது வண்டி வாங்கிட்ட, நீ பாரு இந்த வீட்டில் இருக்கிற அப்படின்னு. ஆனா உங்க மனசு மட்டும் உள்ள சொல்லும், வாங்கி என்ன பிரயோஜனம், இருந்து என்ன பிரயோஜனம், என் வீட்டுக்கு வந்தா தானே தெரியும், என் கணவனார் படுத்துக்கிற பாடு எனக்கு தானே தெரியும், என் மனைவி என்ன பாடுபடுத்துறாங்கன்னு எனக்கு தானே தெரியும். அடப்போப்பா நீ வேற. சரி, என்னமோ ஆண்டவர் கிருபையில வாழ்றோம். ஆனா இது மனசுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில யாருக்குமே, வெளியில இருக்கிற எல்லாருக்குமே இவர் ரொம்ப பெரிய ஆளு, ஆனா எனக்கு மட்டும் நான் யாருன்னா, ஆனா வெளியே இருக்கிற எல்லாருக்கும் பெரிய ஆளை போல எனக்கும் நான் பெரிய ஆளா மாறிட்டேன்னா நான் சீக்கிரமா பெருமையில விழுந்து அது எல்லாம் என்னை விட்டு அழிந்து போய்விடும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முள் எதற்காக அப்படின்னா, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி நன்றி மட்டும் சொல்லுங்க.
அந்த பிரச்சனைக்காக நன்றி சொல்லுங்க, அந்த பலவீனத்திற்காக நன்றி சொல்லுங்க, அந்த மனுஷனுக்காக நன்றி சொல்லுங்க, அந்த குறைவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அந்த அவமானத்திற்காக நன்றி சொல்லுங்க. அவமானம் அடைவதில்லை, நான் உமது பிள்ளை ஆண்டவரே, உமது பிள்ளை. எனக்கு எதை அனுமதித்தாலும் நீர் நன்மைக்காகவே. நல்ல நல்ல கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு அப்பாட்ட நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவரை நேசிக்கிற, அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிற, அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன் சரீரத்திலே இல்லைன்னா உங்க வாழ்க்கையிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன். ஆனா இப்ப நினைச்சு பாருங்க, உண்மையாகவே என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், எங்க முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்க முள்ளு? சரீரத்துல. இப்போ உங்கள்ட்ட பார்த்து கேட்கிறேன், நீங்க சிக்காயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சிக்கானா, நீங்க சிக்காயிட்டீங்கன்னா ஜெபத்துக்கு வர முடியாது. நீங்க சிக்காயிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க சிக்காயிட்டீங்கன்னா எதுவுமே பிரயோஜனமே பட மாட்டீங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வருத்தப்படுற அளவுக்கு சிக்காயிட்டாரு. ஆனா ஏதாவது ஊழியம் தடைபட்டுச்சா சொல்லுங்க? ஏதாவது சபை கட்டாம போயிட்டாரா? அப்போஸ்தலர் எல்லாரை பார்க்கலும் பெரிய ஊழியத்தை யார் செய்தா? கேட்கல. அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் ஒரு முள்ள உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொடுப்பாரானால், உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த முள் வந்துச்சுன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த முள்ள அனுமதிச்சிருந்தாருன்னா, நான் நம்புறேன் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு கூட தடைபடாது. அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் தடைபடாது. அது உங்க ஓட்டத்தை தடைப்படுத்தாது, உங்க மினிஸ்ட்ரியை தடைப்படுத்தாது. நீங்க என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் உங்க மேல தாட்டு வச்சிருக்கிறாரோ அதை ஒண்ணு கூட இல்லாம அத்தனையும் பக்காவாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர், பெரிய ஊழியக்காரர் ஒருவரை சந்தித்தேன். அப்போ அவர் காலை அப்படியே மேலே வச்சுட்டு அந்த காலை அப்படியே ரொம்ப அப்படி வெறியா சொறிவாங்க பாருங்க, அந்த மாதிரி சொரிஞ்சுட்டே இருந்தார். என்னடா கொஞ்சம் வயசானவராக இருக்கிறனால சொரிக்கிறாரே, சொரி இவருக்கு ஏதாவது ரொம்ப அரிக்குது போல தெரியுது, நம்ம வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருடைய கால் பார்த்தீங்கன்னா சொத்தன்னு இருக்குது. அப்படியே அவர் சொரிஞ்ச இடத்துல அப்படி ரத்தம் ஊத்துது, சாக்ஸ் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. பிரசங்கம் பண்ணிட்டு இப்பதான் வர்றாரு. எனக்கு ரெண்டு காலையும் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்து, தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு ஒரு பழுதும் இல்லை. ஆனா காலு ரெண்டும் இந்த சொரியாசிஸ் மாதிரி ஒண்ணு அப்படியே அப்படியே ரத்தம் ஊத்துது பாருங்களேன், சொரிஞ்சு. என்னையா இப்படி இருக்கு கால் அப்படின்னு பார்த்தா, இல்லப்பா சார் எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருக்குன்றாரு. 30 இயர்ஸா. அப்ப நீங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா? இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எதுலையுமே ஒன்றும் சரியாகல. அப்புறம் எப்படி உங்களால பிரசங்கத்தை நிற்க முடியுது? ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கத்துக்கு போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொரிஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். பிரசங்கத்துக்கு போய் நிற்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. திருப்பி அகைன் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்தா, இதுவரையிலும் ஊழியத்திற்கு மட்டும் எந்த இடைஞ்சலும் எனக்கு வந்ததே இல்லை. அந்த நேரத்துக்கு கரெக்டா நான் போய் நின்றுவேன், அந்த ஊழியம் நடக்கும், அது தடைபடவே தடைபடாது. ஆனா மற்ற நேரத்தில் எனக்கு என்னவா இருக்கும்னா, சாகத்தக்கதா என் ஆத்துமா விசனப்படுற மாதிரி இந்த ஒரு வியாதியினால அவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்கு யார டைரக்டா தெரியும்? டைரக்டா ராஜாவை தெரியும், தேவனை தெரியும், ராஜாவை தெரியும். ராஜாவுக்கும் அவனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா எனக்கு ராஜாவே தெரியும், எவன்டா எனக்கு விரோதமா இருக்கிறது அப்படின்னு நினைக்க முடியாது. என்னன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஒண்ணு கூடி உனக்கு ராஜாவை தெரிஞ்சா என்ன, நாங்களே உனக்கு விரோதி. அப்ப அந்த இடத்துல ஒரு முள்ளு இருக்கா இல்லையா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, எங்கு நம்ம போய் தேவனுடைய திட்டத்தின்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முள்ளு ஒன்று சாத்தானால் வந்ததா இருந்தா கூட, யார் அனுமதிச்சு வந்திருக்கிறார்னா அவர் அனுமதிச்சிருக்கிறார், அவர் அனுமதிச்சிருக்கிறார். அலங்கத்தை கட்ட போகும்போது நெகேமியா கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷத்தோடு தான் கிளம்புறாரு. எல்லாம் அவருக்கு கைகூடி வருகிறது. ஆனா அங்க போய் கட்டலான்னு ஆரம்பிக்கும் போது சன்பல்லாத்து தொபியான்னு 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. கேசேம்னு 3வது ஒருத்தர் நிற்கிறாங்க. அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் சந்தங்கம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கூடி நிற்கிறாங்க. அங்க எதிர்ப்பு இருக்கதான் செய்யுது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு ஒரு தடையுமே இல்லை. இன்று ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, இந்த முள்ளை பார்த்து கவலைப்படாதீங்க.
இந்த முள்ளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இந்த முள்ளை பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒன்று எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் சந்தோஷமே பட முடியாத அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, இதனால தானே நான் இவ்வளோ அந்த அந்த ஒரு முள் இல்லைன்னா அந்த ஒரு பிரச்சனை உங்களை ஒரே இடத்துல கயிறுல கட்டுனது மாதிரி கட்டி போட்டிருக்கலாம். ஆண்டவர் பாஸ்டர் எதையுமே என்னால் செய்யவே முடியலை, நான் எதுவுமே செய்யலை, என் பிள்ளை இப்படி மாறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், என் பொண்ணு இப்படி இருந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், நான் இப்போ எதையுமே நான் செய்யவே இல்லை, எனக்கு என்னோட ஆண்டவர் பேசுறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த முள் உங்களை அமைதியா இருப்பதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல, அந்த முள் நீங்க சும்மா இருப்பதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல, அந்த முள் அதையே பார்த்து 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 உடைஞ்சு போகிறதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறது அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முள் இருக்கட்டும், அது ஒன்றும் உன்னை செய்யாது, அதற்கு மாறாக நீ எழும்பு, நீ கர்த்தருக்காக நில், நீ சாட்சியாய் நில், நீ ஓடு. கர்த்தர் சொல்கிறார், உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை கர்த்தர் செய்ய துடிக்கிறார், கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, அது ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. அந்த முள்ளையே பார்த்து 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 நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு நாளும் அழிச்சிடவே கூடாது. சிலர் அப்படிதான் முடங்கி கிடக்குறாங்க, நிறைய பேர் முடங்கி கிடக்குறாங்க, நிறைய பேர் கட்டப்பட்ட நிலைமையில கிடக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒன்று போதும், அந்த ஒரு முள் போதும். பாருங்க, கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை பாஸ்டர், அதெல்லாம் உங்களுக்கு அந்த பாதையில் கடந்து போனால் உங்களுக்கு தெரியும்னு கூட சிலர் சொல்லலாம். இல்லை, அந்த மாதிரி நிறைய பாதைகளில் நானும் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பேசுகிறத நான் உங்களுக்கு தெளிவாய் பேசுகிறேன். இல்லை, சில நேரங்களில் சில முள்கள் யாருக்குமே அனுமதிக்காத ஒன்றாய் கூட உங்களுக்கு இருக்கலாம். அது வந்தால் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். சில மனநிலைமை பாதிக்கப்பட்ட இல்லை மூளை வளர்ச்சிகள் குறைவான பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க. ரொம்ப உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறது யார் அப்படின்னா, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸான மனிதர்கள் யார் அப்படின்னா, மன அழுத்தத்தில் இருக்கிற, மனநிலைமை பாதிக்கப்பட்ட, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் தான் உலகத்திலே அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அதிகமான மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க அவங்க தான். நிம்மதி இல்லாதவங்க அவங்க தான். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர், ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முள்ளு கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு இப்படி என்னதான் ஸ்பீடாக இருந்தாலும், என்னதான் எத்தனை பேர் உற்சாகப்படுத்தினாலும், என்னதான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும், எவ்வளோதான் கமிட் பண்ணாலும், இந்த ஒன்றை நினைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் அப்படியே பின்னாடி பேக் அடிச்சு நீங்கள் வேண்டாம் எழும்பவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், கண்டிப்பாக அந்த முள்ளை நீ பார்க்காதே மகளே, பார்க்காதே மகனே, பார்க்காதே, அது ஒன்றும் உன்னுடைய ஓட்டத்தை தடை செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது, இந்த ஓட்டத்தை தடை செய்ய முடியாது. நம்புறவங்க ஆமேன். அது தடை செய்ய முடியாது, அதை தடை செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. நம்புறவங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த கிருபை உங்களுக்குள்ள வரட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆன்லைன் மூலமா சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு கூட அந்த வல்லமை இப்போ நீங்க கேட்கிற இடத்திலே கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு நிழலிடுறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு உள்ள பிரசங்கம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான பிரசங்கம், இது ஒருத்தருக்கான பிரசங்கம் அல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பலன் தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த பலன் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த பலன் தாரும் ஆண்டவரே, அந்த பலன் தாரும் ஆண்டவரே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம்தான் இது. கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். அது ஒன்று உங்களை முடங்கி கிடப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுடைய கையில் தான் இருக்குது, உங்களுடைய கையில் தான் இருக்குது, உங்களுடைய கையில் தான் இருக்குது. இன்னைக்கும் வீல் சேரில் உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துறவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளவு வியாதியினுடைய உச்சகட்டத்திலே இருந்து பயன்படுகிறவர்களை என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படிங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, பட் அந்த நேரத்திற்கு எனக்கு ஒன்றும் பண்ணுறதில்லை, அந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன். ஆனால் சாதித்த சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொருத்தருடைய பின்னணியிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னணியிலையும் ஒரு முள். சொல்லுங்களேன், அதுவும் தாங்கக்கூடிய முள் இல்லை, தாங்கக்கூட முடியாத ஒரு முள். பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது ஒன்று என்னன்னா, இது யோவானுடைய தகப்பனார் சகரியா
ஆலயத்துக்குள்ள போறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும் அப்படின்னா சும்மா சாதாரணமான ஸ்பிரிச்சுவல் எல்லாம் பத்தாது. அந்த ஆசாரியனுக்கு ஒரு சின்ன தப்பு கூட அவர் பண்ணாதவரா இருக்கணும். அவ்வளவு வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அந்த குழந்தையே கிடைக்கல. இப்ப ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிட்டாரு. ஆனா கூட அந்த ஸ்பிரிச்சுவல் அவருக்கு மாறவே இல்லை. தன்னுடைய ஜெபத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அப்படின்னா தான் ஆண்டவரிடத்துல ஒரு ஜெப விண்ணப்பத்தை வச்ச, அது நடக்கல, அதுக்காக அவர் ஒரு பொய் சொன்னாருன்னாலோ அதுக்காக அவர் பரிசுத்தமா வாழலன்னு வேதம் சொல்லவே இல்லை. ஓகே, என்னமோ ஆண்டவர் எனக்கு ஒரு முள், என்னமோ ஆண்டவர், அதை குறித்து நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அது எனக்கு தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கான கர்த்தர் வைத்திருக்கிற அந்த லட்சியம், எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற எட்டாத உயரம், அதற்கு நேராக நான் பயணப்படுவேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய கையை பிடிச்சு கூட ஆண்டவர் தூக்கி விடுறாரு. இல்ல மகளே, இல்ல மகனே, சோர்ந்து போகாதே, இந்த ஒரு முள்ளுக்காக சோர்ந்து போகாதே. சவுலை போல அந்த முள்ளையே பார்த்து 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 கான்சன்ட்ரேஷன் அதன் மேல திருப்பாத. உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறார், உங்க முன்னாடி நிறைய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், நிறைய சொப்பனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான் கால்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்படுகிற நேரம் கர்த்தர் சொல்லு, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஹalleluya. எழுமி நிற்கலாமா? Thank you Holy Spirit. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுலை நமக்கு முன்பாக கொண்டு வாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு ஜெயிக்க போகிற வெற்றியுள்ள தலைவன், ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு உள்ளம் அழுதாலும் வெளியில என்ன கேட்கும் அப்படின்னா, உள்ளம் அழும், ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. ஆனா கவலையோடு அல்ல, சந்தோஷத்தோடு தான் சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். எத்தனையோ நாட்கள் பலவீனத்தோடு இருந்திருக்கிறேன், ஆனால் பிரசங்கம் பண்ணாமல் இருந்ததே இல்லை. நிற்கக்கூடிய மனசுல பலன் இல்லாமல் இருக்கும்போது கூட பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்துக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷத்துல நான் நம்புறேன், எனக்கு ஆண்டவர் அனுமதிச்ச எந்த முள்ளும் என்னுடைய ஊழியத்தினுடைய பாதையை தடுத்ததே இல்லை, தடுத்ததே தடுத்ததே. நானா அந்த முள்ளுக்கு மதிப்பு கொடுத்து, நானா அந்த முள்ளை பெருசுபடுத்தி, நானா என்ன இப்படி அப்படின்னு சொல்லி நான் தான் சோர்ந்து போனேனே தவிர, அந்த முள் இருக்கும்போது எவ்வளவு பயன்பட்டேனோ, இல்லை அந்த முள் இல்லாத போது எவ்வளவு பயன்பட்டேனோ, அந்த முள் இருக்கும்போது அதை விட பயன்பட்டது அதிகமாக தான் இருந்துச்சு, குறைவா இல்லவே இல்லை. அதனால ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து உங்கள்கிட்ட சொல்றேன், இன்னொன்று அந்த பாதையில் ஆண்டவர் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸோட உங்கள்கிட்ட சொல்றேன். யாரோ ஒருத்தர் இந்த உபவாச ஜபத்தில், பாஸ்டர் நான் என்ன செஞ்சாலும் இந்த ஒரு முள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, தெரியாம நான் கல்யாணம் பண்ணிட்டேனா, தெரியாம இந்த வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேனா, என்னென்னமோ உங்க மனசு நினைச்சிட்டே இருக்கலாம். எனக்கு வேண்டாம். சிலர் ஒருவேளை பிரியலாமா அப்படின்னு கூட வந்திருக்கலாம். பேசாம நான் பிரிஞ்சு போயிடுறேனே, பேசாம இந்த இடத்தை விட்டு நான் வெளியே வேலைக்கு போயிடுறேனே, வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். எத்தனை நாள் இதோட கொண்டு நான் போராடுறது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடிச்சு கர்த்தர் சொல்றாரு, நீ ஸ்கிப் ஆக வேண்டாம், நீ அந்த இடத்துல இருந்து ஓடவும் வேண்டாம், நீ அந்த இடத்துல இருந்து துரத்தப்படவும் வேண்டாம், நீ அமைதியா இரு, நீ கர்த்தரை நம்பி இரு. அந்த முள் உங்களை ஒரு நாளும் அழிக்காது, அந்த முள் ஒரு நாளும் உங்களை கிட்டு போக பண்ணாது, அந்த முள் ஒரு நாள் உங்களுக்கு தோல்வியா அமையாது. அந்த முள் இருக்க இருக்க அது குத்த 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 கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னும் பயன்படுவாய், நீ இன்னும் பயன்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளேயும் நீ இருக்கிறாய். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். அப்படி லீலி புஷ்பம் அப்படின்றது வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி நம்ம பார்க்குற, நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிப்பூ, நம்ம நிறைய பேர் மல்லிப்பூ பார்த்துருக்கோம்ல, இந்த மல்லிப்பூ தானே கரெக்ட். இந்த மல்லிப்பூ வீட்டில் அந்த செடி நட்டிங்கன்னா
அந்த பூ பூக்கிற காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் பிடிக்கும் சிலருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மனம், அந்த மல்லிப்பூனுடைய வாசனை. அதனால நிறைய பேர் வீடுகளை வச்சிருப்பாங்க. அதே போல பல ஆயிரம் மடங்கு அதிகமான வாசனை திரவியம் தான் என்னன்னா லீலி புஷ்பம். இந்த லீலி புஷ்பம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வரும்போது அங்க ஒரு லீலி புஷ்பம் இருக்கு அப்படின்ற அந்த வாசனை நம்மளை வழி நடத்தும். இது எப்போ வாசனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த லீலி நம்ம வந்து உங்களுக்கு செடியிலேயே ரொம்ப காஸ்ட்லியான எல்லாரும் விரும்புகிற ஒரு செடி என்ன செடி கேட்கல சொல்லுங்க? ரோஜா செடி, ரோஸ். ஆனா இந்த ரோஸ் எந்த செடியில பூக்கும் கேட்கல? நமக்கு அந்த செடியை பார்த்தா சுத்தமா பிடிக்காது, ஆனா எதை பார்த்தா பிடிக்கும்? ரோஸை பார்த்தா தான் பிடிக்கும். அப்படின்னா அது முள்ளுல தான் அந்த இருக்கிறதுலே பெஸ்ட், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற செடி முள்ளுல தான். அப்ப அந்த லீலி புஷ்பம் அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ள இந்த பூ வரும்போது சுத்தி என்ன பண்ணணும்னா ஃபுல்லா முள் இருக்கும், அந்த முள்ளுக்குள்ள தான் இந்த பூவே பூக்கும். இந்த காத்து அடிக்குது பாருங்க, இந்த காத்து அடிக்கும் போது இந்த முள்ளு லைட்டா சாஞ்சு அந்த லீலி புஷ்பம் அந்த செடி அந்த பூ இருக்கு பாருங்க, அதுல தொடும் பாருங்க. அப்பதான் என்ன பண்ணும்னா அந்த வாசம் வந்து பல கிலோமீட்டருக்கு வரும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற முள்ளு எதுக்கு? உங்களுக்கு இருக்கிற முள்ளு எதுக்கு? உங்களை குத்திட்டே இருக்கிறதுக்கா? இது வரைக்கும் உங்களை குத்திட்டே இருக்கிறத மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குத்துறதுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு வாசனை கொடுப்பதற்காக தான் அந்த முள்ளை. நம்புறவங்க நல்ல கரங்களும் மேல தட்டி முள்ளு வல்லத்தோடு, அதற்காக தான் வச்சிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்துக்குள்ளே நீயும் இருக்கிறாய் என்று சர்வ வல்லவராகிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனமாய் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.